ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை. விடிய ஃபுல்லாகவே மழை தாங்க. நாகர்கோயிலில் இருக்க மக்களுக்கு தெரியும். நல்லாவே நேற்று ஃபுல்லாகவே மழை. ஆனால் இன்றைக்கி காலைல என்னென்னு தெரில, மழையே இல்லைங்க, சுத்தமாகவே மழை இல்லை. அதனால் இன்றைக்கி மார்னிங் ஒரு 9 o'clockலாம் நம்ம வந்து ரேப்பிடோ லாகின் பண்ணிட்டேங்க. 9 o'clock லாகின் பண்ணி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஆகுதுங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு 5 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 2 hours இருக்குது. 2 ஹவர்ஸில் எவ்வளோ ரைடு எடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. நம்ம எப்போவுமே சொல்கிறது தாங்க, இந்த பார்வதிபுரம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போயிட்டுருந்து. இந்த இடத்துலலாம் வந்து போகும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே போங்க. எனக்கு வந்து அங்கே வந்து ஒரு ட்ராப் வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் இருந்தது. அதை போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தேங்க. இந்த ரோட்டில் கொஞ்சம் சேஃபாகவே ட்ரைவ் பண்ணுங்கள் எல்லாருமே. கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சிங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 ரைடு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு 1 hour இருக்குங்க. எவ்வளோ ரைடு வருதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது வந்து யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்குது இல்லையாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா வீட்டில் ஏதாவது ஒரு திங்ஸ் இல்லைனா கூட நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, கடையில் போய் வாங்கிட்டு வந்து வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்க சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தேங்காய் இல்லை, அப்புறம் முடிஞ்சால் வந்து மீன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் வந்து சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராமன்புதூர் மார்க்கெட் தாங்க. அதனால் இன்றைக்கி அங்கே போயிருந்தபோது பார்த்திங்கன்னா இந்த அண்ணன்கிட்ட தான் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா வாழை மீன் வாங்கிட்டு போனேன். ஆனால் அது என்ன வாழைன்னு பார்த்தீங்கன்னா துப்பு வாழையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான முள் இருக்குமா. அது தெரியாமல் நான் வந்து அந்த மீன் வந்து இதுவும் வாழை மீன் தானேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டேன். வாங்கிட்டு வந்தன்னைக்கு தான் தெரியுது என் ஒய்ஃப் வந்து பயங்கர திட்டு. இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கெலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் அதே மாதிரி அதிகமாக முள் இருக்கும், சரியாகவே சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அதிகமாக வந்து வாழை மீன் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி சுற்றி முற்றி பார்த்தேன், எங்கேயுமே வாழை மீன் எதுவுமே இருந்த மாதிரி இல்லை. 2 சைடும் பார்த்திங்கன்னா பாறை மீன், வெலை மீன், அப்புறம் வந்து சூறை மீன், இந்த மாதிரி மீன் தான் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த அண்ணன் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய மீன் தாங்க. துண்டு மீன் தான் இந்த அண்ணன் மோஸ்ட்லி சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த அண்ணனை லைட்டாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழை மீன் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி போனேன். இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாட்டிக்கிட்ட தான் வாழை மீன் இருந்துச்சு. 2 மீன் 200 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து மீன் பிடிக்கணும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடில் வந்து 9 hours கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.